ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அஷ்டோத்திரத்தில் 97வது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி சாதகானுக்கிரக வடவிருட்ச பிரதிஷ்டாபகாய நமக என்பது. சாதனை செய்பவர்களுக்கு, அதாவது சாதனை என்பது இங்கே ஆன்மீக சாதனை. ஆன்மீக சாதனை செய்பவர்களுக்கு உதவுவதற்காக ஆலமரத்தை பிரதிஷ்டை செய்தவரை வணங்குகிறேன் என்று பொருள். ஒருமுறை பாபா பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இளம் வயதில் சில 100 பக்தர்கள் அவரோடு இருந்தார்கள். அன்று ஒரு விசாக பௌர்ணமி, அதாவது புத்த பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய விசாக பௌர்ணமி அன்றைக்கு சித்ராவதி நதிக்கரையிலே சில 100 பக்தர்களோடு சுவாமி உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த புத்த பூர்ணிமாவின் விசேஷம் என்னவென்றால், புத்தர் பிறந்ததும் விசாக பூர்ணிமா, அவருக்கு ஞானம் சித்தித்ததும் விசாக பூர்ணிமா, அவர் சித்தி அடைந்ததும் விசாக பூர்ணிமா என்று கூறினார். அப்பொழுது ஒரு பக்தர் பாபாவிடம் கேட்டார், புத்தர் எதற்காக அந்த குறிப்பிட்ட ஒரு போதி மரத்தடி, அதாவது வடவிருட்சம் போதி மரத்தடியிலே அமர்ந்துதான் அவருக்கு ஞானம் சித்தித்தது என்கிறார்களே, அந்த மரத்தடியிலே அப்படி என்ன விசேஷம், அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டார். அதற்கு சுவாமி சொன்னார், சில மரத்தடிகளிலே சக்தி வாய்ந்த எந்திரங்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அந்த எந்திரங்கள் சாதனை செய்பவர்களுக்கு, ஆன்மீக சாதனை செய்பவர்களுக்கு எந்த இடையூறும் வராமல், அதாவது அவர்கள் சிந்தனை சிதறிவிடாமல் ஒருமுகப்படுத்தி அதிலே முன்னேறுவதற்கு அந்த எந்திரங்கள் உதவி செய்யும் என்றார். அப்படி சொல்லிக்கொண்டே அவர் சித்ராவதி மணலில் இருந்து ஒரு எந்திரத்தை எடுத்தார், வரவழைத்து எடுத்துவிட்டு இந்த எந்திரத்தை நான் தபோவனத்தில் வைத்து அதன் மீது ஒரு ஆலமரத்தை நட்டு வைக்கிறேன் என்று கூறினார். எதற்காக என்றால், அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்பவர்களுக்கு தியானம் சித்திக்கும் என்றார். தபோவனம் என்பது பிரசாந்தி நிலையத்திலே நாம் நுழைந்தவுடன் விநாயகர் கோவில் வரும். அந்த விநாயகர் கோவிலிருந்து இடது பக்கமாக சற்று மேலே ஏறி சென்றால் தபோவனம் என்னும் இடம் வரும். அங்கே தான் இந்த வடவிருட்சம் என்பது இருக்கிறது. சுவாமி முதலில் ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு அதன் மீது அந்த ஆலமரத்தை வைத்தார். அதனால் அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்யும் பொழுது தியானம் சித்திக்கும். அதனால்தான் வந்து சாதகர்களுக்கு உதவுவதற்காக வடவிருட்சத்தை பிரதிஷ்டை செய்தவர். அப்படிப்பட்ட பாபாவை வணங்குகிறேன். ஓம் ஸ்ரீ சாயி சாதகானுக்கிரக வடவிருட்ச பிரதிஷ்டாபகாய நமக.